ரோகிணியோட மலேசியா மாமா மாப்பிள்ளை வீட்டு சார்பாக பரசு வீட்டுக்கு போகிறாரு. பொண்ணு விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் முத்து பரசுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி, நீங்கள் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்க இல்லையா? மாப்பிள்ளையோட தாய்மாமா அவர் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா அவரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரசு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள், இந்த உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேகமாக கிளம்பி பரசு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் மலேசிய மாமாவை பார்த்து, என்ன மாமா நீங்கள் பார்லர் அம்மாவுடைய மலேசிய மாமா, நீங்கள் மலேசியாவில் இருக்க வேண்டிய ஆள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. அதுக்கு மேலே அந்த கறிக்கடை மாமா எதையுமே மறைக்காமல் முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. ரோகிணி கேட்டுக்கிட்டதுனால தான் நான் அந்த மாதிரி நடித்தேன், மற்றபடி எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு முத்து அதிர்ச்சியாக நிற்கிறாரு. இந்த பார்லர் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரையும் குடும்பத்தோட ஏமாற்றி வச்சுருக்குது, இப்படிலாம் கூட நடப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட முத்து வீட்டுக்கு வராரு. வீட்டில் ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. முத்து பார்லர் அம்மா கிட்ட, வர வழியில் உங்கள் மலேசிய மாமாவை பார்த்தேன், கறிக்கடையில் வியாபாரம் செமையாக ஓடிட்டுருக்குது, பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு பார்லர் அம்மா பதறி போய் நிற்கிறாங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.